பார்த்திங்கன்னா சேம் தேங்காய் கதை வேறு. என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் உடைக்க வராது. எனக்கு அதை ஃபோர்ஸாக உடைக்க தெரியாது. அது எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் டிபெண்ட் பண்ணுவேன். இப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஒர்க்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ பர்சனல் லைஃப்பில் ரொம்ப பர்சனலாக டைமில் எடுத்துக்க முடியல பெருசாக. ஸோ அதனால் அவங்கள்ட்ட நான் எதுவுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அருவா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அருவாவில் வச்சு உடச்சி பார்த்தேன். ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி நரம்பு வரும் பாருங்களேன், இதில் பெருசாக எது வருதோ அந்த பக்கம் வச்சு உடச்சா சென்டரில் டக்குன்னு உடஞ்சிரும். நாங்கள் அதிலே நான் அப்படி ட்ரை பண்ணி ஒரு 4 தடவைக்கு அப்புறம் தான் உடஞ்சிச்சு. எனக்கு தேங்காய் பெருசாக உடைக்க வராது. அதனாலே நான் நிறைய தேங்காய் சமையலுக்கே எடுத்துக்க மாட்டேன், அவங்கள எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குன்றனால. ஸோ இன்றைக்கி அதையும் நான் ட்ரை பண்ணிட்டேன். என்ன சொல்கிறேன்னா, இண்டிபெண்ட்டாக எப்போ இருக்கோன்னா நம்ம ஒரு அம்மாவாகும்போது இன்னும் இண்டிபெண்டன்ஸி அதிகமாகுதுன்னு தோணுச்சு. கிண்டல் பண்ணாதீங்க யாரும் தயவு செஞ்சு. ஏன்னா தேங்காய் வச்சு என்னமா இண்டிபெண்டன்ஸி அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. நிறையா விஷயம் நான் சோலோவாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பாப்பாவை பிறந்ததுக்கப்புறம், கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சரி, அந்த அம்மாவை அந்த என்ன சொல்கிறதுன்னா தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெருசாக ஹெல்ப்புக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க, பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெயினாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நானாக தான் தனியாக இருந்திருக்கேன். என்ன சொல்கிறதுனா, ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற டாக்டிஸ் எல்லாமே சொல்ல தெரில எனக்கு. எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வரதுன்னு தெரில. அதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா நானாக தான் ஃபேஸ் பண்ணவே வைப்பேன். எனக்கு ஏதோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனால ஷேர் பண்ணேன். மேபி நான் என் பொண்ணை மிஸ் பண்ணுறேன் என்னன்னு தெரில. வரிசையாக வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன், லேட் ஆகுது. நான் அடுத்து வேலை பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.